மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, மாயா நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ண போகிறீங்க? நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். என்னது ப்ராங்க்கு? பணப்பெட்டியை போய் எடுக்க போகிறேன். எடுத்துட்டதாகவே நான் ப்ராங்க் பண்ணுவேன். ஐயோ, பணப்பெட்டியெல்லாம் எடுத்திங்கன்னா உங்கள் கையிலே கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க பிக் பாஸு. இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே கேமராட்ட போய் சொல்லிவிடுங்க. சரி, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பணப்பெட்டியை எடுப்பேன். எடுத்தோடனே நீங்கள்லாம் போகாதீங்கன்னு கதறி அழுவணும். சரியா? நாங்கள் நல்லா நடிப்போம், எங்களுக்கு அது நல்லா வரும். ஆமாம்மா, நீங்கள் அது நல்லா பண்ணுவீங்க. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அவனுங்களுடைய முகரக்கட்டைகளை பார்க்கணும். யார் இந்த விஷ்ணு, மணி, தினேஷ் இவனுங்க என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறானுங்கிறத நான் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து கதறி அழுவும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, சரி உங்களுக்காக நான் என்ன பண்ணலன்னா போகல அப்படின்ட்டு நான் வருவேன். சரியா? உடனே அப்புறம் சொல்கிறாங்க, என்னை விட நீ நல்லா நடிப்பியாச்சே பூர்ணிமா, நீ வேணா பண்ணுறியா? இல்லை நீங்களே அது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். ஆனால் இதில் என்ன பியூட்டினா, இந்த டைம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது 7 லட்சம் இருந்திருக்கு. 7 லட்சத்துக்குலாம் நான் இதெல்லாம் தொட கூட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் எடுக்கிற பிளானில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாயா ரொம்ப சீரியஸாக. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, 7 லட்சத்தில் போய் எடுப்பேனாண்ணா அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க 13 லட்சத்தை எடுத்ததாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதாவது போன சீசன் 5ஆவது சீசன் ஒன்று பார்த்தேன், அமீர் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுவாப்பில், நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு. ஆனால் அதுலேருந்து 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆனான்னு சிபி தூக்கிட்டு போயிடுவார். என்னையா இது அந்த சரி, என்னப்பா ப்ரோமோவிலே வரல எனக்கு, அதனால தான் சந்தேகமாக இருக்குது. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? அந்த 13 லட்சம் நம்ம இப்போ இதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன்.